ப்ரோ இது வந்து ஐ திங்க் ட்ரெலிஸ் சேசிஸ் ஃப்ரேம் தான் நினைக்கிறேன். இதில் இந்த பைக் வேரியண்ட்டில் வந்து இந்த ரஸ்டிங் இஷ்யூ இருக்கா? அண்ட் நீங்கள் மவுண்டெயின்ஸ்லாம் ஓட்டியிருக்கீங்க, என்றைக்காச்சும் ஆஃப் ரோட் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அப்படி வரும்போது இந்த மலையில் ஓட்டும் போது சேறு சகதி இதில் எதுவும் வண்டி அடி வாங்கியிருக்கா? அந்த மாதிரி இஷ்யூ எதுவும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? மவுண்டெயின்ஸில் ஓட்டினது உண்டு ப்ரோ. ஆஃப் ரோடும் ஓட்டியிருக்கோம். ஆஃப் ரோடுனா எப்படி நம்ம ஃபஸ்ட்டு ஹிமாலயன் எக்ஸ்பல்ஸ் அந்த மாதிரி வண்டி முன்னாடி போயிடும். அடுத்து இந்த R15 இதெல்லாம் பக்கத்துலேயே வராது ப்ரோ. R15 மற்ற வண்டிலாம் ஆஃப் ரோடே வராது. இது வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பல்ஸு ஹிமாலயன் அளவுக்கு போகலனாலும் அது வந்து அந்த வண்டிக்கு முன்னாடி போனால் பின்னாடி ஈடு கொடுத்து போகிற அளவுக்கு ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 10க்கு வந்து நம்ம 8 கொடுக்கலாம் இதுக்கு ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ். மற்ற இந்த R15 MTலாம் வந்து ஏறாது வண்டி. அது நம்ம எல்லாம் தெரிஞ்சது தான், ஏறாது. இது NS நாங்கள் ட்ரிப்பு போனப்போ NS ஒரு ஹிமாலயனு ஒரு டியூக்கு 2 R15 எடுத்துகிட்டு போனோம். 2 R15மே அந்த ஆஃப் ரோடு வந்து வண்டி ஃபுல்லாக ஹீட் ஆகி நடுவில் மாட்டி நின்றுச்சு. ஹிமாலயனும் NS டியூக்கு 3மே நாங்கள் அந்த இடத்துக்கு ரிவர்லாம் கிராஸ் பண்ணி அந்த எண்டுக்கு போயிட்டோம். அதனால் ஆஃப் ரோடு எப்போயுமே வண்டி வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ரஸ்ட்டு அந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது வண்டியில். இதுவரை வந்து எந்த இடமே ரஸ்ட்டு ஆகிருக்காது. நானாக வந்து மாடிஃபை பண்ணையில் 2-3 சில்வர் வந்து நானாக கம்பெனியில் இல்லாமல் நானாக தனியாக போட்ட இடம் வேணால் ரஸ்ட் ஆகிருக்குமே அப்படிஞ்சு வண்டியிலேருந்து கொடுத்த எதுவுமே ரஸ்ட் ஆகலை.